ஓவியாகுமார் வணக்கம். நிச்சயமாக அறுதி பெரும்பான்மை பெற்றுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். 21 வயதிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மதுபானங்களை விற்பனை செய்யக்கூடாது என தற்போது டாஸ்மாக் நிர்வாகம் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. தமிழகம் முழுவதும் 4765 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் இயங்கி வரும் நிலையில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் உள்ள 717 மதுபான கடைகளை 2 வாரத்துக்குள் மூட வேண்டும் என முதல்வர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டார். அதன்படி டாஸ்மாக் கடைகளை மூட நடவடிக்கைகள் தமிழகம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பல்வேறு கடைகள் மூடப்பட்டும் விட்டன. திருநெல்வேலியில் பார்த்தீர்கள் என்றால் ஒரே நாளில் 8 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக தற்போது 21 வயதிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மதுபானங்களை எக்காரணம் கொண்டும் விற்பனை செய்யக்கூடாது என டாஸ்மாக் நிர்வாகம் சில்லறை விற்பனை கடைகளுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. வாடிக்கையாளரின் வயதில் சந்தேகம் ஏற்பட்டால் அவர்களது ஆதார் கார்டு, ஓட்டுநர் உரிமம் போன்ற ஏதேனும் உரிய ஆவணங்களை சரிபார்த்த பிறகே மதுபானங்களை விற்பனை செய்ய வேண்டும் என்றும், விதி மீறி விற்பனை செய்தால் அந்த விற்பனையாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தற்போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பினை பெற்றிருக்கிறது. இருந்த போதிலும் நேற்று சட்டசபையில் பேசிய பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணி, ஒரு கடையை மூடினால் 4 சந்து கடைகள் டாஸ்மாக் நிர்வாகம் திறப்பதாக ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்தார். இது போன்ற நிகழ்வுகளை இந்த அரசு முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையே தமிழக முழுவதும் இருக்க பெண்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அனைத்து ஆட்சிகளிலும் டாஸ்மாக் கடைகளை குறைப்பதாக கூறுகிறார்களே ஒழிய அதற்கு ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கும் விதமாக டாஸ்மாக் கொள்கைகளில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பதே தமிழக பொதுமக்களின், குறிப்பாக பெண்களின் கோரிக்கையாக உள்ளது. டாஸ்மாக் விற்பனை ஒவ்வொரு நாளும் எத்தனை கடைகளை குறைத்தாலும் விற்பனை அதிகரித்துக் கொண்டேதான் செல்கிறது. கண் துடைப்பிற்காக இல்லாமல் தீர்க்கமான முடிவாக, கொள்கை முடிவாக டாஸ்மாக் விற்பனையையும் டாஸ்மாக் கடைகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையே தமிழகம் முழுவதும் உள்ள பெண்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஓவியாகுமார்.